சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதம் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் ரொம்ப உகந்தது அப்படின்ற மாதிரி விஷயத்துல பார்க்கும்போது, குறிப்பாக பித்ரு தோஷத்திற்கு இன்னைக்கு இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க. ஏன் அந்த பித்ரு தோஷத்தை பத்தி நம்ம இவ்வளவு கருத்தில் கொண்டு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய பேருக்கு நான் செய்யற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா தான் செய்யறேன், நேர்மையா தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்ப நான் கரெக்டா தானே இருந்தேன், எனக்கே லைஃப்ல நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 400 மார்க் கிட்ட 500க்கு 400 கூட எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு, அதாவது ஒரு மார்க் 2 மார்க்லாம் ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஏதோ நார்மலா போயிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. சோ நல்ல மார்க்ஸ்ன்றதை விட பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல இவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க. சோ நல்லா படிக்கிற பையனுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது. ரொம்ப ஏதோ தானோ அப்படின்ற மாதிரி லெத்தாஜியா சொல்லுவாங்களா, அது மாதிரியா இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்குது. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதும் ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில நான் கரெக்டா தான் இருந்தேன், நான் ஒழுக்கமா தான் இருந்தேன், நான் பர்ஃபெக்டா வாழ்ந்தேன். பட் எனக்கு மட்டும் திருமண வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு, எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாருக்குமே குழந்தை பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போறது, இல்லைன்னா குழந்தை ஊனமுற்ற குழந்தையாக, அதாவது ஆட்டிசம் குழந்தையா பிறக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். யாருக்கு எந்த ஒரு கெடுதலுமே நான் செய்யவே இல்லையே, எனக்கே இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமா, கனவுல கூட யாருக்கும் துரோகம் பண்ணணும், துன்பம் கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஏமாற்றணுன்ற குணங்கள்லாம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட புலம்பி இருக்காங்க. அப்ப மட்டும் ஏன் மேடம் எனக்கு இப்படி நடந்திருக்கு, எங்க வீட்லயே இது மாதிரியான ஒரு தீய நிகழ்ச்சி, அதாவது பாத்தீங்கன்னா துயர சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதற்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஜாதகம் தான். அதுவும் முக்கியமா இந்த முன்னோர்கள் செய்த தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்பா அம்மா சொத்து சேர்க்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்பா அம்மா சொத்து யாருக்கு போகும்? நம்மளுடைய பிள்ளைகள் தான். குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அது போய் சேரப்போகுது, அதுதான் வாரிசு ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு அதாவது உழைக்காமலேயே நிறைய பேருக்கு பயங்கரமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு நான் வேர்வை சிந்தியும் அவங்களுக்கு ஈட்டக்கூடிய பணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இதற்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்க இந்த பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம், இது மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக சம்பந்தப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பிதுர் தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அது மிக 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 ஒருத்தருடைய வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம் இல்ல, 3 கல்யாணம் கூட அவங்களுக்கு தோல்வி அவங்களோட முடிஞ்ச ஒரு விஷயத்தான் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய கண் முன்னாடியே நம்ம குழந்தைங்களுக்கே கொல்லி வைக்கக்கூடிய ஒரு சூழல், உயிரோட இருக்கும்போது தன்னுடைய கணவர் இறத்தல், இது மாதிரி. எதற்கு இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு தவறுமே செய்யாம அகால மரணங்கள் நடக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லாதான்ப்பா இருந்தா, அவனுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை, திடீர்னு இறந்துட்டாங்க, நினைச்சே பார்க்கல, இது மாதிரியான விஷயங்கள், அந்த ஆயுஷ் கம்மியா இருக்கிறது, இதற்கெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த பித்ரு தோஷம் சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆயிடுதுங்க. சரிங்க, இந்த பித்ரு தோஷத்தினால என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயம் ஜாதகத்துல எப்படி அப்படின்லாம் பார்க்கும்போது, பாக்கியஸ்தானம் சொன்னோம் இல்லையா, அந்த 9வது இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். 5, 9 கெட்டு போகவே கூடாது சொல்லுவாங்க. புத்திரஸ்தானமும் சரி, பிதஸ்தானத்துல இந்த பாபகிரகங்கள், செவ்வாயோ ராகுவோ அல்லது கேது பகவானோ அல்லது சனி பகவானோ, இதே மாதிரி கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்துல இது மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில நம்ம நினைச்ச விஷயங்கள், நேர்மையான நியாயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம தட்டி போறதுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான காரணம் சொல்லலாங்க. சரிங்க, சரிங்க. இதற்கு
நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறச்ச கடவுள் வழிபாடுகள் அப்படின்னும் போது முக்கியமாக வந்து என்ன விஷயம்னா, இந்த பித்ரு தோஷத்துல முக்கியமா அதிகமான ஒரு கெடுதல்கள் யாருக்கு அதிகமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுல ராகு கேதுக்கள் இருக்கிறது. சோ அந்த ஜாதகம்லாம் பாத்தீங்கன்னாலே நிறைய பேருக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது மூதாதையர்களுடைய ஒரு பாவங்கள் சொல்லுவாங்க இல்லையா இது. ஏன்னா நம்மளுடைய சொத்துக்கள் வந்து யாருக்கு அனுபவிக்கிறதுனா குழந்தைதான் அனுபவிக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியங்கள் இருக்குல்ல, அது யாருக்கு போய் சேரும்னா நம்முடைய பிள்ளைகள். ஏன்னா நீ சொத்தை வாங்குற, அப்பா அம்மாவோட சொத்து, தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து எல்லாம் நீ வாங்கும்போது அவர்கள் செய்த கர்ம வினைகளையும் நம்ம வந்து சுமந்துதான் ஆகணும். நீங்க சொத்து வேண்டாம்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியங்களும் அந்த புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை விடுத்து நீங்க அவங்களுடைய சொத்துக்களோ அவருடைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கும் வேணும் வாழையடி வாழையாக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய கர்மாக்களும் நம்மளை துரத்ததான் செய்யுது. இதுதான் முக்கியமான ஒரு ஒரு சூட்சுமம் என்று சொல்லலாம், ஒரு சீக்கிரம் சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு தகவல் பாத்தீங்கன்னாலே இந்த பித்ரு தோஷம் தான். சோ இந்த பித்ரு தோஷத்திற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்குறச்ச, முக்கியமாக அப்படின்னா நீங்க காசி சென்று வருவது ரொம்ப நல்ல விஷயம். ராமேஸ்வரம் சென்று வருவது நல்லது. இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கர்மாக்களை வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். நிறைய தடைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குங்க. அதே மாதிரி இந்த பித்ரு தோஷத்திற்கு முக்கியமா நம்ம என்ன செய்யலாம் முன்னோர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரெகுலரா வந்து காகத்துக்கு வந்து சாதம் வச்சு சாப்பிட்றது நீங்க பார்த்திருப்பீங்க. அது குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை வருது இல்லையா, இந்த மாசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காகத்திற்கு வந்து சாப்பாடு வைக்கிறது, மகாலய அமாவாசைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஆடியில வரக்கூடிய அமாவாசைலாம் ரொம்ப முக்கியமானது. பிதர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்கள் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசிக்கு ராமேஸ்வரத்துக்காக சென்று வருவது மிக உத்தமமான ஒரு பலன் சொல்லலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, இந்த எள்ளு இருக்கு இல்லையா, எள் நீர், அதை நீங்க வந்து நம்ம கையால போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இந்த பித்ரு தோஷம் வந்து உங்களுக்கு நீங்கி என்னென்ன நான் இப்ப தடைகள் சொல்லணும் அவை எல்லாமே வந்து மாறி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாகவும் இருக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.